வணக்கம். அத இன்று ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச சுகததாசா உள்ளரங்கில் ஆரம்பிச்சு வச்ச வேலை திட்டம், போத வஸ்து ஒழிப்பு சம்பந்தமான வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி இன்னைக்கு வியாழக்கிழமை. அப்போ அங்கே ஜனாதிபதியால் கூறப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தா, ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார், இந்த நாட்டில் இந்த புரையோடி போயிருக்கிற போத வஸ்துக்களை ஒழிக்கிறேன்டா அரசாங்கத்தால் மட்டும், இராணுவத்தாலேயோ போலீஸாரால் மட்டும், முப்படைகளாலே முடியாத காரியம். இது பொதுமக்களுடைய பூரண ஒத்துழைப்பு தேவை. அதனால தானே இது ஒரு பொதுமக்களோடு சேர்ந்து, அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து இதை முறியடிப்பதற்கான வேலை திட்டம் தான் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேலை திட்டம் என்பதை தெளிவாக ஜனாதிபதி அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அதோடு சேர்த்து இந்த இந்த போதவஸ்தினால் பாதிக்கப்படுற மக்கள் அதன் பின்விளைவுகளை பற்றி கூறுகிறார். அதாவது இந்த போதவஸ்தை இந்த போதவஸ்து புழக்கத்தினால இந்த சமூக சீர்கேடு எவ்வளவுக்கு வந்திருக்கு. குழந்தைகளை பாலியல் தொந்தரவு செய்கிறது, பொம்பளை பெண்களை பாலியல் தொந்தரவு செய்கிறது. அதோட அவர் சொல்கிறார், களவு, அதாவது அரச சொத்துக்களை கூட, அதாவது கோச்சி, அதாவது ரெயினுடைய புகையிரத நிலையங்களுடைய புகையிரத பீலிகளுடைய ஆணிகளை கூட கலட்டி கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு பயங்கரமான நிலைக்கு, அதாவது பாதுகாப்பற்ற நிலைக்கு இந்த இந்த இன்றைக்கு சமூகம் போய்கொண்டு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி, அதே நேரம் எஸ்டிஏபி, அதாவது அந்த ஹைவேயில் அதிகவேக நெடுஞ்சாலைகளில் எஸ்டிஏபி நிறுத்த வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கணும்னு சொன்னால், அந்த அதிவேக நெடுஞ்சாலையில் இருக்கிற லைட்டுகள், அந்த போட்டிருக்கிற மின் கும்பல்களுக்கான கரண்ட் வசதிகளை கொடுக்குற இந்த வயர்கள் எல்லாத்தையும் இந்த ஐஸ் போத மருந்துக்கு அடிமையானவர்கள் வெட்டி செல்வதாகவும், இதை இட்டு அரசாங்கம் கவலை அடைஞ்சிருப்பதாகவும், அதனால் இந்த எஸ்டிஎஃப்பை வச்சு வேறு வேலை செய்யலாம் இருக்கணும், அவையை இந்த ரோட்டு நீட்டுக்கும் நிறுத்தி வச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய விஷனத்தை ஜனாதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அதோடு சேர்த்து முப்படைகளிலிருந்தும் பெருவளா விசேஷமாக போலீஸில் இருந்து இந்த 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 வரலாற்றில், இலங்கை வரலாற்றிலே போலீஸ் சேவையிலிருந்து இன்ட்ரடிக்ட் பண்ணப்பட்ட ஆக்கள், அதாவது நீக்கப்பட்ட ஆக்கள்ன்ற தொகை இந்த முறை தான் இவ்வளவு தொகை வரலாற்றில் வந்திருக்குன்னு சொல்லிக்கிறார். அதை விட இராணுவ கேர்னல் ஒரு ஆளை கைது செய்திருப்பதாகவும், அவர் தான் இந்த பாதாள உலக நடவடிக்கைகளோட தொடர்புள்ள ஆக்கள், இந்த ஐஸ் விற்பனை, போத வஸ்து, இந்த இறக்குமதியாளர்களோட தொடர்புள்ள ஆக்களுக்கு துப்பாக்கிகளுக்கான ரவைகளை விநியோகிச்சிருக்கிறார் என்று சொல்லி குற்றச்சாட்டில் அவர் கைது செய்திருக்கணும் என்று சொல்கிறார். அதே நேரம் 72 துப்பாக்கிகள் காணாமல் போயிருக்கு இராணுவ முகாம்கள் ஏற்கனவே ஜனாதிபதி சொன்ன குற்றச்சாட்டு தான். ஆனால் அதில் 28 துப்பாக்கிகள் இன்னும் மீட்கப்படாமல் இருக்குது, இந்த சமூகத்தில் இன்னும் புழங்கி கொண்டிருக்குன்னு சொல்கிறார். அதேபோல் இன்னொரு காரியத்தை ஜனாதிபதி சுட்டி காட்டுறாருன்னு சொன்னால், இனிமேலும் இந்த 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 அரச அதிகாரிகள் இந்த போதவஸ்து வியாபாரிகளோடையோ அல்லது இந்த பாதாள உலக நடவடிக்கைகள் குழுக்களோடையோ சம்பந்தப்பட்டு இவ்வளவு காலம் வேலை செஞ்சிருந்தாலும் இனிமேலும் செய்யாமல் தயவு செய்து அவர்களை அந்த காரியங்களை விட்டு வெளியேறி நாட்டுக்கு சேவை செய்ய சொல்லுகிறார். எல்லாரையும் தாங்கள் அறிந்திருப்பதாகவும் இப்போ ஒரு வார்னிங் கொடுப்பதாகவும் சொல்லுகிறார். அதாவது இப்போ ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்குறார். இந்த விலகாமல் விட்டால் இவங்களெல்லாம் கைது செய்யப்படுவாங்கன்றதான் இந்த ஜனாதிபதியினுடைய துணிப்பொருளாக இருக்குது. என்னன்னா, ஜனாதிபதி சொல்கிறதுல இருந்து விளங்குது, இன்னும் நிறைய ஆட்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஆட்கள், உயர் அதிகாரிகள் இருக்கணும். அதாவது கடவுச்சீட்டு நிலையத்தில் கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட்டுக்கு அந்த ஆஃபீஸில் பாஸ்போர்ட் இல்லாமல், ஆள் இல்லாமலே பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பாதாள உலக நடவடிக்கை சம்பந்தமான ஒரு ஆளுக்கு பாஸ்போர்ட் கொடுக்குறது, கொழும்பு புறக்கோட்டையில் இருக்கிற புத்தக வியாபாரி, வீதிகளில் புத்தகம் விற்கிற வியாபாரி ஒரு ஆள் நின்றுருக்கார். அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த அவற்றை அந்த அடையாளங்களை உறுதிப்படுத்துறதுக்கு. அப்போ இன்னொரு ஆளை அனுப்பி அந்த அடையாளங்களை உறுதிப்படுத்தி இன்னொரு ஆளுக்கு பாஸ்போர்ட் போயிருக்கு. அப்படின்னா இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடக்கலை. ஆனால் கேட்டால் சொல்லிக்கணும், தங்களுக்கு பார்த்தா ஒரே மாதிரி இருந்தேன்னு சொல்லி. இதை நம்புகிற கதையாக இது நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை. ஆனால் ஜனாதிபதிக்கு தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும், இது திட்டமிட்டு செய்யப்பட்ட வேலைகள்னு சொல்லி அரசாங்கத்துக்குள்ள பல துறைகளில், கஸ்டம் இல்லை, அதாவது சுங்க திணைக்களத்தில், போலீஸ் திணைக்களத்தில், பாஸ்போர்ட் திணைக்களத்தில், மற்றது தேசிய அடையாள அட்டை திணைக்களத்தில், மற்றும்படி எல்லா இடமும் சகல இடத்துலையும் அவர்கள் தங்களுக்கு தேவையான ஆட்களை வச்சு கொண்டு தான் இருக்கணும்.
அவை தேர்ந்தெடுத்தபடியாக தான் இன்றைக்கு இந்த நிலைமை இந்த வந்திருக்குது. இவைக்கு எல்லாம் உதவி செய்தபடியாக தான் இந்த நிலைமை வந்திருக்கு. அதாவது அரசாங்கத்துக்கு மாறான ஒரு கருப்பு ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கணும்னு சொல்லி, இந்த கருப்பு ராஜ்யத்தை அழிச்சொழிக்காம விடமாட்டேன்னு சொல்லி, தாங்கள் அதை கை வச்சிருக்கிறோம், அதை அழிச்சொழிக்காம விடமாட்டோம்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கிறார் ஜனாதிபதி அவர். அதே நேரம் இந்த கருப்பு ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாகவும், இவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு ஓடுகிறார்கள், எங்கே ஒளிஞ்சிருக்கிறார்கள் என்ற தகவலும் தங்களுக்கு தெரியும் என்றும், இனியும் ஓட வேண்டாம் என்றும், இனி இதில் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் விலத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த போதவஸ்துக்கு அடிமையான சமூகத்தில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் ஆக்கள் அவங்கள இந்த இதில் இருந்து விலக்க சொல்லிக்கிறார். அதாவது இந்த பாவனையிலிருந்து தூர விலக சொல்லிக்கிறார். இல்லைன்னு சொன்னால் அவங்கள புனர்வாழ் அளிப்பதற்கான சகல வேலைகளை நடப்பதாக ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார். அத்தோட அண்மையில் கம்பகா மாவட்டத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி கதை செய்திருப்பாகும். அவரிடத்துல இருந்து அவற்ற லாட்சியிலிருந்து 2 வாகன இலக்க தகடுகள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஜனாதிபதி கூறுறார். அதே நேரம் அந்த வாகனத்துக்குரிய வாகனங்கள் இல்லை. அப்போ இந்த போலீஸ் அதிகாரிகளே சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு உதவி செய்கிறதாக தான் ஜனாதிபதி குற்றம் சாட்டுகிறார். ஏன்னா அவர்கிட்ட சாட்சியோடு ஜனாதிபதி என்னுடைய அவருக்கு அத்தனை காரியங்களும் அங்கே போகும், அவரோட சாட்சி இருக்குது. ஆனால் யாரும் இதை இல்லைன்னு சொல்லலாது. முப்படைகளும் சேர்ந்து பாரிய அளவிலான சிரமத்துக்கு மத்தியில், கடுமையான சிரமத்துக்கு மத்தியில் பாரிய அளவிலான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்க போது இதுக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு சிலர் இன்னும் அவைக்கு உதவி செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல்களை பரிமாறதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது ரகசியம் பேணப்பட வேண்டிய தகவல்களை வழியால் கசிய விடணும் என்று சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் இன்றைய அவருடைய உரையில். அது மட்டுமில்லாமல் இந்த 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 பாதாள உலக நடவடிக்கைகள், இந்த போதவஸ்து சம்பவங்களில் இருந்து, அதாவது அந்த போதவஸ்து வியாபாரத்திலேருந்து நான் என்னை விற்க மாட்டேன், நான் வெளியே போகிறேன்னு சொன்னால் அவர்களை சுட்டுக் கொள்கிறார்களாம். அதாவது இந்த பாதாள உலகத்தினர் அவர்களை சுட்டுக்கொள்கிறார். அதனால் அவர்கள் வெளியாக போயிடாது. அது கடுமையான நெருக்கடிக்குள்ளே இந்த விற்கிறவையும் மாட்டுப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தாங்கள் வெளியே போனால் தங்களை சுடுவாங்கன்ற பயத்தில் அவையும் அது தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதாக தான் ஜனாதிபதி சொல்கிறார். ஏன்னா அண்மையில் ஒரு சம்பவம் கெக்ராவிலையும் தெமட்டக்குடையில் நடந்திருக்குது. இவ்வாறானவர்கள் தாங்கள் இனி விலக போகிறோம், இதில் நாங்கள் வியாபாரம் செய்யலைன்னு சொன்னோடனே அந்த ஆக்களுக்கு இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லிக்கிறார். இதோட மிக பயங்கரமான சூழல் என்னன்னா, அவங்களுக்கு திருந்தி விலக போகிறோம்னு சொல்லவும் இல்லாது, இதுக்குள்ளே நிற்கவும் இல்லாது. இப்போ அவங்களோட திரிசங்கு நிலையில் இந்த மாதிரியான ஆக்கள் இருக்கிறாங்க. அது பெரிய அபாயகரமான நிலைமை இருக்குது. அண்மை காலங்களில் இந்த சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்கிற எண்ணிக்கை அதிக அளவில் இடம்பெற்றிருக்கிறது இந்த போதவஸ்து பாவனையாளர்களால் நடந்திருப்பதாக தான் ஜனாதிபதி சுட்டிக்காட்டுறார். அதே நேரம் யுவதிகளையும் சிறுவர்கள் மட்டுமில்லை யுவதிகளையும் திருமணமான பெண்களையும் இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி இந்த போதவஸ்து ஆசாமிகள் தான் இதை செய்திருக்காருன்னு ஜனாதிபதி கூறுகிறார். வேடிக்கை என்னன்னு சொன்னால், போலீஸாரும் இதுக்கு உடந்தையாக இருந்தது தான் இப்போ ஜனாதிபதிக்கு இருக்கிற கடுப்பு. அதாவது நாட்டு மக்களுக்கும் அதுதான் பிரச்சனை. இப்போ அண்மையில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பெண்மணி பேசிக்கொண்டிருந்ததாக நான் நினைக்கிறேன், சமுதித்தோட பேசின பெண்மணியாக தான் இருக்கும். அந்த பெண்மணி இதெல்லாம் இந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த பாதாள உலகத்தோட தொடர்பில் இருக்கிறது ஜனாதிபதிக்கு தெரியாதா, ஏன் தெரியாதான்னு கேட்பதாக தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்ததாகவும் ஜனாதிபதி சொல்கிறார். அதாவது ஜனாதிபதிக்கு எல்லாம் தெரியும், அவையெல்லாம் பார்த்து கொண்டான் இருக்கணும். ஆனபடியாக மக்கள் போராட்டத்தில் இந்த காரியங்களை செய்ய சொல்லி அவங்கள குறிப்பிடுறதாகும், தங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு அமைச்சுக்கு, அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி கூறுறார். ஆகவே ஜனாதிபதி ஒரு திடமான முடிவில் இருக்கிறார். இந்த விஷயங்களுக்கு தாங்கள் ஒரு உறுதியான முடிவு காணணும்னு சொல்லி ஜனாதிபதி முறையாக இருக்குது. ஆகையால் இந்த பாவனையில் ஈடுபடுறவை, இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவை, இதுக்கு உடந்தையாக இருக்கிறவை எல்லாரும் ஒன்றில் திருந்தோணும், இல்லாட்டில் இந்த வியாபாரத்தை விடணும், இல்லாட்டில் நாட்டை விட்டு ஓடிடுவோம். இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் இந்த நாட்டில் சீராக வாழணும்னு சொன்னால் இந்த வியாபாரங்களை விடணும். இந்த கஞ்சா வியாபாரம், கசிப்பு வியாபாரம், ஐஸ் வியாபாரம், மத்திர வியாபாரம், இந்த வியாபாரங்கள்லாம் விடணும்.
கிராமங்களில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் பக்கத்தில் ஒவ்வொரு ஒரு சிறிய கிராமத்துக்குள்ள 4-5 பேர் விற்கிறாங்க. இதெல்லாம் தெரியும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் உடனடியாக இப்போ வந்து போலீஸுக்கு சொல்கிறதால எந்த பயமும் இல்லை. நீங்கள் ஐஜிபியின் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஐஜிபியின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த அங்கே இலக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜனாதிபதியால் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இலக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கத்துக்கு கால் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களோட போலீஸ் அதிகாரிக்கு நேரடியாக வீடியோ மூலம், அதாவது நீங்கள் அங்கே கொடுக்குற கம்ப்ளைனை நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கணும். அப்போ அந்த கம்ப்ளைண்ட் அவ எடுக்காமல் விட்டாலும் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மறுபடி அந்த யார் யார் அதை விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட யார் யாரை நீங்கள் சொன்னீங்களோ அவங்களுக்கு இந்த தகவல் வந்திருந்தாலும் இந்த போலீஸ் அதிகாரி மாட்டுவார். உங்கள்கிட்ட வீடியோ இருந்தால் நீங்கள் அதை வெளியிட்டால் அதை அவர் மாட்டுவார். ஆகவே நீங்கள் வந்து தமிழ் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் வந்து ஒத்துழைப்பு அரசாங்கத்தை கொடுக்கணும். இதில் கட்சி கிடையாது, இதில் அரசியல் கிடையாது. இது வந்து தேசிய வேலை திட்டம். இது முழு நாடும் முழு மக்களும் எங்களுடைய இளைய சமுதாயங்களுடைய பாடசாலை மாணவர்களை பாதுகாக்க முடியாமல் கட்டத்தில் மக்கள் இருந்தவங்க ஒவ்வொரு தாய் தகப்பனும் பிள்ளைகளை வழியால் விட்டுட்டு போட்டு தங்களோட வகுத்தில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிற காலகட்டம் இது. ஆகவே எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். யாருமே பயப்பட வேண்டாம். எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த அரசாங்கம் இந்த வேலை முன்னெடுத்திருக்குது. அரசாங்கத்தால் மட்டுமேலான்னு பொதுமக்களையும் வர சொல்லி. ஆகவே பொதுமக்கள் வந்து நீங்கள் தகவல் கொடுக்குறத வெளியில் சொல்ல தேவையில்லை. நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் தகவல் கொடுக்குங்க, நீங்கள் வீடியோ எடுங்க. நீங்கள் கொடுக்குற தகவலை வீடியோ எடுங்க, அங்கே பேசுகிற அதிகாரியை வீடியோ எடுங்க, நீங்கள் வச்சு கொண்டுருங்க. ஆனால் அந்த தகவல் மறுபடியும் நீங்கள் யாரை காட்டி கொடுத்தீங்களோ அங்கே போகுமா இருந்தால் இது வந்து இவர் தான் சொன்னதாக தான் முடிவு பண்ண வேண்டி வரும். ஏன்னா அவர் சொல்லாமல் யாரும் சொல்ல இல்லாது, எடுத்தவர் தான் சொல்லணும். அப்படின்னா அந்த அதிகாரி பதவி நீக்கம் செய்யப்படுவார், இல்லாட்டில் அவருக்கு தண்டனை கிடைக்கும். ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. மக்கள் வந்து எங்கெங்கே உங்களோட இடங்களில் இருக்கோ இப்போ வந்து பெரிய நாட்டுக்குள்ளே கொண்டு வராக்களை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். ஆனால் உள்ளுக்கு விற்கிறாக்களையும் அவைக்கும் தண்டனை கொடுக்கணும், அவையும் தூக்கணும், அவையும் தூக்கி அவைக்கும் தண்டனை கொடுக்கணும். ஆகவே தான் ஜனாதிபதி திரும்ப சொல்கிற இந்த விஷயங்களை பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல், மக்களின் மாஜனையாடுன்னு சொல்கிறார், பொதுமக்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த விஷயங்களை அரசாங்கத்தால் முடிச்சு வைக்க முடியாது. ஆகவே ஆனால் நாங்கள் இதில் கை வச்சிட்டோம். இது ஒரு பயங்கரமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாங்கள் முடிக்காமல் விட மாட்டோம்னு சொல்லி அதே நேரம் போராட்டத்தில் நம்ம ஆக்கள் கதைக்கணுமா, இந்த அரசாங்கத்தால் செய்யாடு எந்த அரசாங்கத்தாலும் செய்ய முடியாது. இது நாங்களும் பேசிக்கிறோம், எல்லாரும் கதைக்கிற விஷயம் தான். இந்த அரசாங்கத்தில் செய்யாடு உண்மையில் எந்த அரசாங்கத்தாலும் செய்ய இயலாது. ஆகவே ஜனாதிபதி ஒரு முடிவோடு தான் இருக்கிறார். இதுக்கு முடிவு கட்டப்படும். பாதுகாப்பு அமைச்சரும் தூய கொந்தா அவர்களும் கூறுகிறார், எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஆகவே இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். பயப்படாமல் எல்லாருமே இந்த பிரச்சனையை கையில் எடுங்க. எல்லாரும் உங்களோட பகுதிகளில் விற்கிற ஆக்களை கொண்டே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எல்லாரும் கைது செய்யப்படுவார்கள். நன்றி, வணக்கம்.